வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலையில் நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு காலேஜில் கொஞ்சம் வேலை இருக்குது வாடான்னா, அவன் கூப்பிட்டு போகாமல் இருக்க முடியுமா? அதனால் உடனே கிளம்பி போயாச்சு. அங்கே போய் பார்த்தா அவன் நமக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு டீ ஆர்டர் பண்ணி வச்சுட்டு நிற்கிறான். டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வந்த வேலையை சிறப்பாக முடிச்சுக்கிட்டு பல நாட்களுக்கு அப்புறம் எங்கள் காலேஜை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்நேரம் பார்த்து தான் பல விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. காலேஜை கட்டடிச்சது, பசங்களோட அங்கே எங்கேயுமே சுற்றிட்டு இருந்தது எல்லாமே அப்போ தான் தோணிச்சு. எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான், அதுக்கப்புறமா தான் ரியாலிட்டி புரியும். சரி, அப்படியே அவன் கூட கொஞ்சம் நேரம் காலேஜை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம அண்ணாக்கு 2 பேரும் சொல்லாமல் கொள்ளாமல் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு கேட்டால் எல்லாம் என் தம்பிக்காக தான் நம்ம மேலே பாச மழையை பொழிகிறாங்க. என்னாலேயே கேட்க முடியல. ஒரு பக்கம் சமையல் போயிட்டு இருக்கும்போதே அந்த கேப்பில் சர்வீஸ் விட்ட வண்டியை எடுத்துகிட்டு வரலான்னு கிளம்புனா ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்து இந்த சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. சரி, வண்டி எடுத்துகிட்டு வர்ற வழியே சாதனத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தா மறுபடியும் கடைக்கு போடான்னு விரட்டுறாங்க. என்னன்னு கேட்டால் சமையலுக்கு தேவையான மெயின் பொருளே மறந்துக்கிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா குடுன்னு ஓடி போயிட்டு சரிசை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தேன். அப்புறமா பல போராட்டத்துக்கு அப்புறம் சமையலை முடிச்சுட்டு பிரியாணியை 4 மணிக்கே கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம பேசணும் வச்சிங்களேன், அடிச்சு விடுவாங்க நம்மளை. அவள் தான் மக்களே, என்ன டேவா அப்படியே முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி லைஃப்பில் எனக்கு சம்பளம் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.